ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே சேஃபாக சூப்பராக இருக்கோம். அதே மாதிரி நீங்களும் சேஃபாக சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறோம். பேபி, நீ ஹை சொல்லியா? ஹை சொல்லு. ஹாய் ஹாய். சூப்பர். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான சண்டே, நல்ல வெயில், ஒரு 23 டிகிரி பக்கம் அடிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் ஈவினிங் டின்னருக்கு வந்து பார்பிக்யூ பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ அதனால் பார்பிக்யூக்கு உண்டான ஐட்டம்ஸ் எல்லாம் போய் வாங்கிட்டு வந்துட்டு இப்போது பார்பிக்யூ பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வாங்க, எங்களோட சேர்ந்து ஈவினிங்கை நீங்களும் என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம கூச்சு வச்சுக்கணும். கூச்சு வச்சு அதுக்கப்புறமா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாத்தையும் நெருப்பு பிடிக்கணும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. அதனால் ஃபஸ்ட்டு இப்போ இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் கூச்சு வச்சுக்கிறேன். இது வந்து பார்த்தோன்னா ஃபயர் லைட்டர்ஸ். இதை வச்சு நம்ம ஆக்சுவலாக லைட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணணுமோ ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபுல்லாக நல்லா பரவணும். இது பரவி நெருப்பு பிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு மினிமம் 20 minutes. ஓகே, லைட்டிங் பண்ணுப்பா. வெரி குட். ஸோ இது ஃபுல்லாக நெருப்பு பிடிச்சி ஃபுல்லாக கங்கா மாறுறதுக்கு நமக்கு ஒரு 20 minutes ஆகும். ஓகே, அதுக்குள்ளே நம்ம போயிட்டு போய் அந்த பார்பிக்யூக்கு என்னென்னலாம் மேரினேஷன் பண்ணணுமோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே ஓகே ஓகே, மறுபடியும் ஒரு 20 minutes பார்க்கலாம். ஓகேங்க, இன்னைக்கு வந்துட்டு பார்பிக்யூக்கு வந்துட்டு ஹனி கிளேஸ்ட் சிக்கன் விங்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் விங்ஸு கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தேவையான அளவு உப்பு. ஸோ இதெல்லாத்தையும் ஃபஸ்ட் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு வந்து நார்மலாக நம்ம எடுக்கிற மாதிரி தான் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, 1/2 லெமன். இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ஃபிஷ்ஷில் போட்டு மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பார்பிக்யூ பண்ணுறதுக்கு எல்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரூட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் அவகேடோ சாப்பிட்றதுக்கு, அதுக்கப்புறம் ப்ளூபெர்ரிஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் விங்ஸ், ஃபிஷ்ஷு, அப்புறம் வந்து லேம்ப் கெபாப்ஸ். ஸோ இந்த மாதிரி ரெடிமேடாகவே இருக்கும். சில்லி அண்ட் கொரியாண்டர் லேம்ப் கெபாப்ஸ். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஸ்கியூவர்ஸில் வந்து குத்திட்டு அந்த ஸ்கியூவர்ஸ் வந்து கருகாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த ஃபாயில் அந்த ஸ்கியூவர்ஸில் போட்டுட்டு நம்ம பார்பிக்யூவில் வந்து வைக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் ப்ரெட்டுக்கு பதிலாக இன்றைக்கி நான் கார்லிக் ப்ரெட் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் சாசஸ். இந்த சிக்கன் விங்ஸ் வந்துட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பவுலில் இந்த சில்லி சாஸும் ஹனியும் ஆட் பண்ணி அதை வந்து நல்லா வந்து மேரினேட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பியும் வந்து பார்பிக்யூவில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட வேண்டியது தான். ஸோ இதுதாங்க. ஸோ வாங்க குவிக்காக வந்து பார்பிக்யூவில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட சார்கோலெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மீட்டெல்லாம் வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சிக்கனை ப்ளேஸ் பண்ணிடலாங்க. நல்லா பயங்கர சூடாக இருக்குது, அதனால் சீக்கிரம் ஆகிடும். சூசன் சவுண்டு கேட்குது பாருங்கள், அந்த இல்லை வைக்கும் போது. நல்லா ஒரு தடவை பரட்டிட்டு வைங்க. இந்த மசாலாக்கு மசாலா எல்லாம் நல்லா பரட்டி இருக்கு. ஓகே, சுடுதா? நான் வைக்கட்டுமா?
இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லேம்பை வந்து ஸ்கியூவர்ஸில் ஊற்றி வச்சிடலாம். ஆக்சுவலாக அவங்க வந்து கொடுத்துருக்க ஸ்கியூவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உட்டன் ஸ்கியூவர்ஸ். டேரெக்டாக நம்ம குத்தினோம் அப்படின்னா கருகிடும் நம்ம பார்பிக்யூவில் வைக்கும்போது. அதனால் அது தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறமா தான் குத்தணும். அப்படி இல்லைன்னா ஃபாயில் கவர் அதில் வந்து நம்ம சுற்றிக்கணும். ஆனால் நாங்கள் அதுக்கு பதிலாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்கியூவர்ஸ் இருந்ததுனால அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போது எல்லாம் குத்தியாச்சுங்க. எடுத்துகிட்டு போய் பார்பிக்யூ இதில் வைக்க வேண்டியதுதான். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா பார்பிக்யூ மார்னிங் டைம்லேயே போடலாம். ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு பிளான் பண்ணதே ஈவினிங் தான். அதனால தான் சரி நைட்டு டின்னருக்கு பண்ணலாம் அப்படின்னு இது பண்ணது. இல்லைன்னா நார்மலாக மார்னிங் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் வெளிச்சத்தில் சூப்பராக இருக்கும். இது ஒரு சடன் பிளானு ஆக்சுவலாக. இன்னொரு நாளைக்கு லஞ்ச் டைமில் பண்ணலாம். இன்னொரு தடவை வந்து நல்லா வெளிச்சத்தில் பகல் நேரத்தில் பண்ணலாம். ஆக்சுவலாக இது வந்து இன்னொன்று பீச்சுக்கிட்ட கூட போய் பண்ணலாம். ஆனால் இங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நாம் எல்லாம் இது பண்ணி பண்ணணும். ஆக்சுவலாக இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா ரெடிமேடாக வாங்கிட்டு வந்து அப்படியே அந்த பீச்சில் அங்கே இது பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த இடத்துல அப்படியே பார்பிக்யூ போட்டு அப்படியே உட்காந்து சாப்பிடுவாங்க. இந்த கேம்பிங் போகிறவங்களும் அப்படி தானே பண்ணுறாங்க. அது கேம்பிங் வந்து இது அதுக்குன்னு அவங்க எல்லா இதுவும் எடுத்துகிட்டு போவாங்க. அதனால் அதில் வந்து பண்ணும்போது சூப்பராக இருக்கும். குஷி குட்டி என்ன பண்ணுறீங்க? ஒரு கோல்ட்? அதுக்குள்ளே கோல்ட் ஆயிடுச்சா? It's not cold actually. You see? What happened to you? Really? Oh, okay. Me too. Yeah, but actually you've been in the kitchen. I've been sitting here. Okay. நல்ல சூடாகி கறி So why can't you taste it? கறி நான் ஒரு சைடு மட்டும் இருந்தால் போதுமா? இன்னொரு பக்கம் தான் ஆகணுமா? என்னப்பா வரப்பா இப்போ தானே வச்சுருக்கோம். இதுதானே ஃபஸ்ட்டு வச்சுருக்கோம். Prishi, do you want to have your avocados? Right now? Yeah? இப்போ தான் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால டைம் இருக்கும். இங்கே இருக்குது இந்த சைடில். கிளைமேட் சூப்பராக இருக்குல்ல. நல்ல சூடாயிடுச்சு. அதை மேரினேட் பண்ணிட்டு வரதுக்குள்ளே நல்லா சூடாயிடுச்சு. Kushi, are you enjoying your holidays? Yes. But when I go back to school, I need to hurry. I need to hurry again and again. Again and again. What are you doing now then? Are you relaxed? Yes. ஸோ இப்போ இந்த சிக்கன் விங்ஸ் எல்லாம் பவுலில் போட்டுட்ருக்கோம். போட்டுட்டு சில்லி சாஸ், நமக்கு என்ன சாஸ் பிடிக்குதோ அதை போட்டுட்டு ஹனி போட்டுக்கலாம். ஹனி கிளேஸ்டு சிக்கன் விங்ஸ். ஸோ இந்த மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்கிற ஒரு ஈவினிங் வந்து நம்ம அடுப்பு பற்ற வைக்காமல் இந்த மாதிரி ஜென்ஸ் கிட்ட பார்பிக்யூ பண்ணுறதுக்கு கொடுத்துடலாம். ஆமாம். Not all the time. though. Not all the time. மேரினேட் மட்டும் பண்ணி வச்சிட்டோன்னா போதும். என்னன்னாங்க அவங்க சாப்பிட்றதுக்கு நம்ம ஊட்டலாம்.
ஊர்கா அந்த கதை தான். என்ன ஊர்கா? அதாவது பேபி மம்மிக்கு பார்பிக்யூ பண்ணணும்னு உள்ள வந்துச்சா தள்ளுமா கொஞ்சம் கொஞ்சம். அடுத்து இந்த மீனை டோஸ்ட் பண்ணிடலாம். இதை வந்து இதில் வைக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேக வச்ச சிக்கன் விங்ஸில் இப்போ நாம் சில்லி சாஸ் ஊற்ற போகிறோம். இதில் உங்களுக்கு என்ன சாஸ் ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது ஊற்றிக்கலாம். எங்களுக்கு வந்து சில்லி சாஸ் ஓகே. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா பார்பிக்யூ சாஸ் கூட ஊற்றுவாங்க. அது வந்து இன்னும் டேஸ்ட் டிஃப்ரெண்டாக கொடுக்கும், நல்லாயிருக்கும். இப்போ இதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இப்போ ஹனியை ஊற்றி நம்ம மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இதை குளிக்கலாமா? அப்படி மேலெல்லாம் திரிச்சிடாம தான் அப்படி பண்ணுறேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு யோசிக்காதீங்க. அதுக்கு மேலே ஹனி. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹனி ஊற்றிடலாம். ஓகே. ஸோ இதை வந்துட்டு மறுபடியும் ஒரு தடவை குளிக்கணும். சரி, அவங்க குளிக்கிறாங்களா? கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன் மேலே லேசாக ஆயில் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். Wow, smells super இருக்குல்ல? Yeah, but just don't let the smoke inside the house. Because it literally already smoking it. Yeah. Prishi, ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. அந்த பிளேட்டை வாஷ் பண்ணி எடுத்துவாங்க ப்ளீஸ். அதில் இதெல்லாம் வைக்கணும். Okay. திருப்பி போட்டுமா மீனை? திருப்பி போட்டு ஆயில் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஆயில் போட்டுட்டு இந்த சிக்கனை ப்ளேஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் கார்லிக் பிரெட்டை மட்டும் வச்சுக்கலாம். இப்போ இது ஆயிடுச்சு பாருங்க. நல்லா எல்லா சைடும் நல்லா வெந்துடுச்சு. இது எடுத்தாச்சு. அதெல்லாம் கொஞ்சம் ஆகணும். நாங்கள் வாங்கிட்டாங்க. ஓகே. ஸோ ப்ளூபெரி சாப்பிடலாமா? ஃப்ரூட்ஸ் கொடுங்க. நீங்கள் கொடுங்க அம்மாக்கு. உங்களுக்கு? I don't eat. அக்காவுங்க. I don't like blueberries. Come on. ஓடிட்டா. பாருங்க, நம்ம கார்லிக் பிரெட் வச்சிடலாம். அப்படியே ஃபுல்லாக வைக்கணுமா? அப்படியே வச்சிருங்க. இப்போ பாருங்க, மீன் வந்து வெந்துச்சு.
ஃபாயில் போட்டுட்டு அந்த ஹனி அண்ட் சில்லி சாஸ் போட்டு அந்த சிக்கன் விங்ஸை வந்து குளிக்க வச்சுருந்தோம்ல, அதை வந்து இந்த ஃபைனலாக இந்த ஹீட்டில் நம்ம போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம போட்டது குட்டி குட்டியாக இருந்த விங்ஸ் வந்து கீழே விழுந்துச்சு. ஸோ அதனால் இப்போ ஃபாயில் போட்டுருக்கோம். பாருங்கள், நம்ம பார்பிக்யூ பிளாட்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை போய் நாங்கள் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ப்ரிஷிஸ் ஹோமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.